கர்நாடிக் வார், கர்நாடக போர்கள் 18th செஞ்சுரியில் நடந்த முக்கியமான 3 கர்நாடிக் வார். 1746 1763 கிட்டத்தட்ட 3 கர்நாடிக் வார். சரி, எதுக்காக இந்த போரெல்லாம் அப்படின்னா, இந்தியாவில் பிரிட்டிஷா ஃப்ரெஞ்சா அப்படிங்கிற அந்த டாமினன்ட் பவரை காட்டுறதுக்காகத்தான் இந்த 3 கர்நாடக போருமே நடந்திருக்கு. சார், அது ஏன் கர்நாடிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்தது கர்நாடிக் நவாப். அவங்கள மையமாக வச்சு நடந்ததுனால தான் இந்த போருக்கு பேர் கர்நாடிக் வார் அப்படின்னு பேர். சரியா? இந்த கர்நாடிக் வாரில் என்ன மொத்தம் 3 கர்நாடிக் வார் நடந்திருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட இயர் அப்படிங்கிறது 1746 48 வரைக்கும் 2 இயர்ஸ் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். சரி, இந்த கர்நாடிக் வாருக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூரோப்பில் ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் அங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற இடத்தோட கிங் இறந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்கள அந்த கிங்கோட மகள் தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்ட்ரியா. இப்போ இந்த ஆஸ்ட்ரியாவை யார் கைப்பற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு பக்கம் புருஷியா நிற்கிறாங்க. புருஷியா PRUSSIA புருஷியா கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆஸ்ட்ரியாவை. இந்த ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டாக யார் வர்றது அப்படின்னா பிரிட்டிஷ். அப்போ பிரிட்டிஷ் இங்கே சப்போர்ட்டாக வந்ததுமே புருஷியாவுக்கு சப்போர்ட்டாக யார் வரா அப்படின்னா ஃப்ரெஞ்சு. அப்போ பிரிட்டிஷ் வர்சஸ் ஃப்ரெஞ்ச் அப்படின்ற போர் அங்கே நடந்துகிட்ருக்கு யூரோப்பில். இதே மாதிரி இங்கே இந்தியாவில் பிரிட்டிஷ் வர்சஸ் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற போர் நடந்துகிட்ருக்கு. இதை தான் இங்கே 3 கர்நாடிக் வாராக நடக்குது. சரி, இதில் இங்கே இந்த போரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு சண்டை நடக்க போகுது. இதில் ஃப்ரெஞ்சோட பார்ட்டை பிரிட்டிஷ் முதல்ல சின்னதாக அட்டாக் பண்ணுறாங்க. உடனே ஃப்ரெஞ்சு சொல்கிறாங்க, கிங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் தான் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நவாபால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, சென்னை அடையாறில் நதிக்கரையில் சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இப்போ இதில் யார் சேர்ந்துக்கிறா அப்படின்னா, கர்நாடக நவாப் அன்வர்தீனுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் இடையே இப்போர் நடைபெற்றது. அன்வர்தீன் கான் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷோட சப்போர்ட்டை கேட்குறாரு. இப்போ பிரிட்டிஷ் ப்ளஸ் அன்வர்தீன் கான், கர்நாடிக் நவாப் அன்வர்தீன் கான் வேர்சஸ் ஃப்ரெஞ்சோட படைகள் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன படைகள் தான். அப்போ அந்த ஃப்ரெஞ்சோட கேப்டனாக இருந்தவர் தான் பாரடைஸ் அப்படிங்கிறவர், ஃப்ரெஞ்சு ஆர்மியோட கேப்டன். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் நடக்கும்போது ஃப்ரெஞ்சு ஆர்மியோட கேப்டன் யார் அப்படின்னா பாரடைஸ். இங்கே பிரிட்டிஷ் ப்ளஸ் அன்வர்தீன் கான், கர்நாடிக் நவாபோட படைகளை யார் வழி நடத்துறது அப்படின்னா மாஃபஸ் கான். இந்த மாஃபஸ் கான் வேர்சஸ் ஃப்ரெஞ்ச் 2 பேருக்கும், ஃப்ரெஞ்சோட சேர்ந்த பாரடைஸ்க்கும் போர் நடக்குது. இதில் யார் ஜெயிக்கிறது அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிடுறாங்க. அப்போது சின்ன படை தான் ஃப்ரெஞ்சு. இப்போது என்ன ஃப்ரெஞ்சுக்கு பயங்கரமான தைரியம் வருது அப்படின்னா, இத்தனை வருஷமாக இந்த சொந்த நாட்டோட கிங் தான் யார், அன்வர்தீன் கான். அவரே நாம் தோற்கடிச்சிட்டோம், அப்போ நாம் தான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சுக்கு பயங்கரமான வெற்றி. இப்படி போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் யூரோப்பில் போர் முடிவுக்கு வருது. பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும், பிரிட்டிஷ் வர்சஸ் ஃப்ரெஞ்சுக்கான போர் முடிவுக்கு வருது. அங்கே ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஏக்ஸ்-லா-சாப்பெல்லி. அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் ஏக்ஸ்-லா-சாப்பெல்லி அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ட்ரீட்டி ஆஃப் ஏக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கன் எப்படின்னாலும் சரி. இந்த ஒப்பந்தத்தின்படி 2 பேரும் மாறி மாறி போரிட்டு கைப்பற்றின இடங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணுறதுல தான் இங்கே மெட்ராஸை ஃப்ரெஞ்சு கேப்சர் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு தானே ஜெயிச்சிருக்காங்க, அதனால் கேப்சர் பண்ண மெட்ராஸை பிரிட்டிஷ்ட கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அங்கே யூரோப்பில் பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண நார்த் அமெரிக்கா ரீஜியனை, லூயிஸ்பர்க் அப்படிங்கிற பகுதியை ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துட்றாங்க. இப்படி 2 பேரும் பரிமாறிக்கிறாங்க. எந்த உடன்படிக்கைன்னு கேட்டால் ட்ரீட்டி ஆஃப் ஏக்ஸ்-லா-சாப்பெல்லி. இந்த உடன்படிக்கையின் மூலமாக முதல் கர்நாடக போர் அப்படிங்கிறது, அடையாறில் சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அப்போ கேப்டன் ஒரு பக்கம் மாஃபஸ் கான், இன்னொரு பக்கம் பாரடைஸ். இதில் ஜெயிச்சது ஃப்ரெஞ்சு. போடப்பட்ட ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் ஏக்ஸ்-லா-சாப்பெல்லி. அடுத்து 2வது கர்நாடிக் வார். இது 49 54 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கிட்ட இந்த போர் நடந்திருக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்னா, கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ரீஜியனில் வாரிசு உரிமை, அதாவது என்ன அப்படின்னா,
செகண்ட் கர்நாடிக் வார் நடக்கிறதுக்கு ஹைதராபாத்தோட நிசாம், அவர் பேர் வந்து ஆசஃப் ஜா அப்படிங்கிறவர் இறந்து போயிறார். இறந்து போனதுமே 2 பேர் சண்டைக்கு வராங்க. நான் தான் அடுத்த கிங் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் நாசிர் ஜங் அப்படிங்கிறவர், இன்னொரு பக்கம் முசாஃபர் ஜங் யார் அப்படின்னா இங்கே இறந்து போன ஆசஃப் ஜாவோட பேரன். நாசிர் ஜங் அப்படிங்கிறவர் மகனுக்கும் பேரனுக்கும் சண்டை. இதை யார் பயன்படுத்திக்கிறா? பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும். நாசிர் ஜங்குக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? பிரிட்டிஷ். முசாஃபர் ஜங்குக்கு ஃப்ரெஞ்சு. இப்படின்னு ஒரு டீம் பிரிஞ்சிருது. இதே மாதிரி இங்கே 1749 பேட்டில் ஆஃப் ஆம்பூர்னு நடக்குது. அந்த ஆம்பூர் போரில் இங்கே கிங்காக இருந்த அன்வர்தீன் கான், கர்நாடிக்கோட நவாபாக இருந்த அன்வர்தீன் கானை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இவர் இறந்து போனதுக்கப்புறம் அங்கே இதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை வருது. ஒரு பக்கம் இவரோட பையன் முகமது அலி, இன்னொரு பக்கம் இவருக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த தோஸ்த் அலி கான், அவரோட சன்னின்லா, அவர் பேர் சந்தா சாஹிப். இவங்க 2 பேர்த்துக்கும் அடுத்த பிரச்சனை வருது. அன்வர்தீன் கானோட பையன் முகமது அலி, இவர் எனக்கு தான், நான் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவேங்கிறாரு. இந்த அன்வர்தி கானுக்கும் முன்னாடி ஆட்சியில் இருந்தவர் தோஸ்த் அலி கான், அவரோட பையன் யார், அவரோட சன்னின்லா யார் அப்படின்னா சந்தா சாஹிப். இவர் என்னோட மாமனாரோட இடம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவர் சண்டைக்கு வர்றாரு. அப்போ இங்கேயும் பிரச்சனை வருது. இங்கேயும் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு ஆட்சியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் சப்போர்ட்டில் இறங்குறாங்க. இப்படி தான் அன்றைக்கி பிரச்சனை நடந்தது. இதுதான் செகண்ட் கர்நாடிக் வாரா நடந்தது. இதில் முசாஃபர் ஜங், சந்தா சாஹிப், அப்புறம் ஃப்ரெஞ்சு 3 ஒரே டீம். முகமது அலி, நாசிர் ஜங், அப்புறம் பிரிட்டிஷ், இவங்க 3 பேர் ஒரே டீம். இந்த டீம் போடுறதுல யார் முதல்ல கொலை செய்யப்பட்டது அப்படின்னா அன்வர்தீன் கானை தான் முதல்ல கொலை பண்ணியிருந்தாங்க. அதுதான் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 நடந்தது. அப்போது ஃப்ரெஞ்சோட கவர்னராக இருந்தவர் டியூப்ளெக்ஸ். இவர் பயங்கரமான கவர்னர் ஃப்ரெஞ்சோடது. இப்போது சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் ஜங் ஃபார்ம்ட் a grand alliance and defeated and killed அன்வர்தீன் கானை கொலை பண்ணிடுறாங்க. அதுதான் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிறது 1749. இப்போ முகமது அலி என்ன பண்ணிடுறாரு, அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த சன் ஆஃப் அன்வர்தீன் fled to திருச்சிராப்பள்ளி, திருச்சிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ சந்தா சாஹிப் தான் அடுத்த நவாபாக மாறிடுறாரு. நவாபாக மாறினதும் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க இல்லையா ஃப்ரெஞ்ச், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 80 கிராமங்கள் புதுச்சேரியை சுற்றி இருந்தது எல்லாத்தையுமே ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துட்றாரு நம்ம சந்தா சாஹிப். ஏன்னா ஃப்ரெஞ்சு தானே உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் மாபெரும் வெற்றி ஃப்ரெஞ்சு சைடுக்கும் சந்தா சாஹிப்புக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஹைதராபாத்லேயும் அதே மாதிரி நாசிர் ஜங், முசாஃபர் ஜங் 2 பேர் இருந்தாங்க இல்லையா. அதில் நாசிர் ஜங் பிரிட்டிஷ் சப்போர்ட்டர். இப்போ ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு, சந்தா சாஹிப் எல்லோரும் சேர்ந்து அந்த பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ண நாசிர் ஜங்கையும் கொலை பண்ணிவிட்டு முசாஃபர் ஜங் தான் இனிமேல் அந்த இடத்தோட நிசாம், கிங் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. மேலும் ஃப்ரெஞ்சுக்கு பயங்கரமான வெற்றி. முதல் கர்நாடிக் போர்லையும் வெற்றி ஃப்ரெஞ்சுக்கு தான். இப்போ செகண்ட் கர்நாடிக்லையும் இப்போ வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சுக்கு தான். வரிசையாக வெற்றி. ஃப்ரெஞ்சு பயங்கரமான ஹாப்பினஸில் இருக்காங்க, ஹாப்பி மூடில் இருக்காங்க. அப்புறம் டியூப்ளெக்ஸ் தான் இந்த இடத்து, அதே மாதிரி டியூப்ளெக்ஸுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம முசாஃபர் ஜங்கை கிங்கை மாற்றியாச்சு இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தனக்கு உட்பட்ட இந்த ரிவர் கிருஷ்ணாவுக்கு தெற்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி பகுதியை ஃப்ரெஞ்சு கொடுத்துறாரு. அப்போ எல்லா இடமே இனிமேல் ஃப்ரெஞ்சோட தான். இப்படிலாம் போயிட்டு இருந்தது. முசாஃபர் ஜங் இந்த மாதிரி பண்ணி நம்மளோட இடத்த எப்படி, சொந்த மக்களோட இடத்த எப்படி ஃப்ரெஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை சேர்ந்து நம்ம முசாஃபர் ஜங்கை கொலை பண்ணிடுறாங்க. அதனால் அடுத்து நாசிர் ஜங்கோட பிரதராக இருந்த சலாபத் ஜங் அப்படிங்கிறவரை அடுத்து கிங்காக மாற்றுறாங்க. யார் மாற்றுறது அப்படின்னா அப்போ ஃப்ரெஞ்சு ஆஃபீஸராக இருந்த ஒரு புஷி அப்படிங்கிறவர் தான் இவரை கிங்காக மாற்றுறாரு. இவரை மாற்றினதுமே இவர் நார்த்தன் சர்க்கார், வட சர்க்கார் பகுதியில் குண்டூர் அப்படிங்கிற மாவட்டத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஃப்ரெஞ்சிட்ட கொடுக்குறாரு. அப்போ டியூப்ளெக்ஸோட பதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய இடத்துக்கு அதிபதியாக மாறிடுறாரு நம்ம டியூப்ளெக்ஸ். இப்போது ஆற்காடு போர் அப்படிங்கிறது 1751 நடக்குது. இதில் முகமது அலி என்ன பண்ணுறாருன்னா முகமது அலி திருச்சியில் இருக்கார் இல்லையா, அங்கே போய் நம்ம ப்ரொட்டஸ்ட், அதாவது அங்கே போய் நம்ம வார் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டியூப்ளே ரெடி பண்ணுறாரு. அப்போ திருச்சியை நோக்கி போகிறாங்க. ஏன்னா இன்னும் மிஞ்சி இருக்கிறது இவர் முகமது அலி மட்டும்தானாலே, அவரையும் நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நமக்கு தான் வெற்றின்னு சொல்லி இவர் அங்கே போகிறார். இதில் சந்தா சாஹிப்பும் ஃப்ரெஞ்சோட சேர்ந்துக்கிறாரு. மிகப்பெரிய டீம் ஆகிடுது. இந்த டைமில் முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரெஞ்சோட இடமான ஃப்ரெஞ்சு இப்போ கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஆற்காட்டை போய் தாக்குறாங்க. அப்போது தாக்குறதுக்கு அவரும் பெர்மிஷன் கேட்குறாரு, பிரிட்டிஷ்டே கொடுக்குறாங்க. உடனே மிகப்பெரிய அளவில் 200 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் அண்ட் 300 ஃப்ரம் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய படையோட நம்ம ராபர்ட் கிளைவ் போகிறாரு.
இப்போ ராபர்ட் கிளைவ் அங்கே போய் தோற்கடிச்சிட்டு இருக்காரு. இங்கே சந்தா சாஹிப்பு ஃப்ரெஞ்சு வந்து திருச்சிக்கு வந்திருக்காங்க இல்லையா. திருச்சிக்கு வந்த சமயத்தில் சந்தா சாஹிப்பை கொலை பண்ணிடுறாங்க நம்ம முகமது அலியோட டீம். இப்போது மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெஞ்சோட சைடுக்கு. இப்போது சந்தா சாஹிப்பை கொலை பண்ணதும் அடுத்த கிங் அப்படிங்கிறவர் நம்ம முகமது அலி கிங்காக மாறிடுறாரு. இப்போது இவருக்கு தோல்வி ஏற்பட்டதுனால ஃப்ரான்ஸ் நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டியூப்ளேன் இருந்ததெல்லாம் போதும், நீங்கள் நாட்டுக்கு திரும்ப வந்துடணும்னு சொல்லி அவரை அழைச்சிட்றாங்க. இப்போ இந்த 2வது கர்நாடிக் வார் அப்படிங்கிறது 2 பக்கமே கிட்டத்தட்ட பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சிருக்கு. அப்போது 2 பேரும் ஒரு ட்ரீட்டி போட்டு முடிச்சிருவோன்னு போகிற முடிக்கிறாங்க. அப்போ டியூப்ளேக்கு அப்புறம் யார் வந்தது அப்படின்னா, அந்த இடத்துக்கு கவர்னராக ஃப்ரெஞ்சோட கவர்னர் ராபர்ட் காட்ஹியூ அப்படிங்கிறவர். இவர் வந்து தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி கையெழுத்து போடணும் இல்லையா. பிரிட்டிஷ் சார்பாகவும் கையெழுத்து போடணும், ஃப்ரெஞ்ச் சார்பாகவும் கையெழுத்து போடணும். ஃப்ரெஞ்சில் இந்த போர் முடிகிற வரைக்கும் இருந்த கவர்னர் யாருன்னு கேட்டால் டியூப்ளெக்ஸ். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யாருன்னு கேட்டான்னா ராபர்ட் காட்ஹியூ. இவர் தான் ஒப்பந்தத்துக்கு தயாராகிறாரு. இந்த பக்கம் பிரிட்டிஷ், இந்த பக்கம் ஃப்ரெஞ்சு, 2 பேரும் ஒப்பந்தம் போடுறாங்க. 2 பேரும் மாறி யாரெல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்தெல்லாம் திரும்ப கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பந்தத்தை போட்டாச்சு. இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் இப்போ பிரிட்டிஷ் கொஞ்சம் மேலே எழும்பி வராங்க. ஏன்னா கடைசியாக தோற்கடிச்சிருக்கிறது யாரை, ஃப்ரெஞ்சோட ஒரு சின்ன தோல்வி நடந்திருக்கு இல்லையா. எல்லாம் ஒப்படைக்கப்பட்டாச்சு. அதே மாதிரி 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் புதிய கோட்டையெல்லாம் எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது, பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. இப்போது முகமது அலி தான் கர்நாடிக் நவாபாக இருக்கிறாரு. அடுத்து 3rd கர்நாடிக் வார் நடக்குது. இது என்ன அப்படின்னா 1756 63 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர் வார், 7 வருஷ போர் நடக்குது. இது எதனால் அப்படின்னா, யூரோப்பில் தொடங்கின இந்த போரோட தொடக்கம் தான் இங்கே வரைக்கும் இருக்குது. 1756 அங்கே தொடங்குச்சு, 7 இயர் வாராக அது இங்கேயும் அதோட தாக்கம் இருக்குது, 7 வருஷம். இந்த நேரத்தில் படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் பிளாசி போர் மூலமாக வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவியதுடன் 3ஆம் போருக்கு தேவையான நிதியையும் வழங்கினார். இதே 1757 நம்ம என்ன பண்ணுச்சு, 56 63 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்துட்டு இருந்தது இல்லையா. அங்கே தான் ராபர்ட் கிளைவ் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இப்போது இங்கே ஃப்ரெஞ்சு சார்பாக யார் கவர்னராக இருக்கிறதுனா, அந்த படைத்தளபதியாக இருக்கிறதுனா கவுண்டி லாலி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செயின்ட் டேவிட் கோட்டையை போய் தாக்குறாரு. ஏன்னா அது பிரிட்டிஷோட கோட்டை, செயின்ட் டேவிட் கடலூரில் இருக்குது, அதை போய் தாக்குறாரு. கர்நாடக பகுதியில் இருந்த ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஸ்ஸிக்கு கவுண்டி லாலி உத்தரவிடுறாரு. புஸ்ஸி அப்போ கர்நாடக ரீஜனில் இருப்பார். அவருக்கு ஆர்டர் போடுறாரு, நீங்கள் நேரம் அங்கே வரணும், நாம் பிரிட்டிஷை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க தான் முதல்ல யார் தொடங்குறது, ஃப்ரெஞ்சு தான் ஃபஸ்ட்டு தொடங்கினது. இந்த தருணத்தை யார் பயன்படுத்துகிறா அப்படின்னா, ஆந்திர பிரதேசம் ஒடிசா பக்கத்தில் இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, நீ நேராக போய் கர்னல் போர்டு அப்படிங்கிற அனுப்புகிறார். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஆள் இல்லை, அதனால் அந்த இடத்த நீ போய் கேப்சர் பண்ணுன்னு சொல்லி கர்னல் போர்டு அனுப்பிடுறார். இது ஃப்ரெஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறுது. இப்போ போர் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா, வந்தவாசி வேண்டிவாஷ் அப்படிங்கிறது, பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ். இது எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்னா 1760 காலகட்டத்தில் இங்கிலீஷ் ஆர்மி, பிரிட்டிஷோட கேப்டன் யார் இருக்கா அப்படின்னா ஜென்ரல் ஐர்கூட் அப்படிங்கிறவர், ஃப்ரெஞ்சு சார்பாக கவுண்டி லாலி, 2 பேருக்கும் போர் நடக்குது. 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ 2 பேரோட முடிவில் ஃப்ரெஞ்சுக்கு பயங்கரமான தோல்வி. அப்போ தோல்வி அடைஞ்சதுமே லாலி ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். நம்ம நாடு தோத்துட்டாங்க இல்லையா ஃப்ரெஞ்சு. அதனால் ஃப்ரெஞ்சில் இருந்த கேப்டனான கவுண்டி லாலியை கூப்பிட்டு அவங்க நாட்டில் கூப்பிட்டு அவரை ஜெயிலில் போட்டு கடைசியில் தூக்கில் போட்டு கொண்டே போயிட்டாங்க நம்ம ஃப்ரெஞ்சோட ஆர்மி கேப்டன் கவுண்டி லாலி. இப்போ சார் ஐர்கோட்டுக்கு பயங்கரமான வெற்றி. இப்போ இந்த 7 இயர்ஸ் வார் அங்கே முடிவுக்கு வருது. அதனால் இங்கேயும் இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லி, பாரிஸ் உடன்படிக்கை. ஏன்னா பாரிஸில் போட்டதுனால இங்கேயும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வருது. இதில் 2 பேரும் மாற்றி ஒப்படைச்சிக்கிறாங்க. அதில் பிரிட்டிஷ் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சோட டெரிட்டரி அப்படிங்கிறது இதோட நிறுத்திக்கணும், இதற்கு மேலே இனி உங்களோட போர்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி 2 பேரும் ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க. அப்போது ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் இன் இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு அன் எண்ட் முடிவுக்கு வந்தது இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலமாக. இதுதான் 3rd கர்நாடிக் வார் அப்படிங்கிறது. இந்த 3 கர்நாடிக் வாரோட முடிவு பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய வெற்றி. இனிமே ஆங்கிலேயரோட ஆதிக்கம் இந்தியாவில் தீவிரமடைய இந்த 3 போரும் முக்கிய காரணம். ஓகேவா? நம்மளோட புதுயுகம் அகாடமியோட டெலகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.